இந்தியாவுல 1 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாகுறாங்க. இது ஒரு திருடனோட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, அவனுக்கு எப்பவுமே 10 இடத்துல திருடுனா, ஒரு இடத்துல தான் மாட்டுவோம். அந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? போலீஸ் புடிச்சிட்டு போய் அடிப்பாங்க. ஒரு 6 மாசம் ஜெயில்ல போடுவாங்க. அப்படின்ற கண்ணோட்டம் இருக்கிற வரைக்கும் அவன திருத்தவே முடியாது. அதுவே அந்த திருடன் 100 தடவ திருடி, ஒரே தடவ மாட்டுனாலும், அவனுக்கு கட்டை விரல் போற அளவுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றப்போ, அவன் கடைசி நிலைமையில கூட அவனோட இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில கூட திருட்ட பத்தி யோசிக்க மாட்டான். அந்த மாரி தான் இதுவும். இவங்களுக்கு வெளிய வந்துர முடியும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால தான், அவங்க வந்துட்டு அந்த தப்ப வந்துட்டு தப்புன்றதே உணர்றதே இல்ல. பாலியல் அத்துமீறல் பண்றவங்களுக்கு கிடைக்கிற கடுமையான தண்டனை மூலமா மட்டும் தான், இதுக்கப்புறம் இத பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வராம இருக்கும். தாமதமா கிடைக்கிற நீதி, அது அநீதி பண்ணவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அன்பளிப்பு, இல்ல வந்துட்டு அது ஒரு சலுகை மாரி ஆயிடும். அதனால எந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள், கடுமையான குற்றங்களுக்கு வருதோ, அப்பதான் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டா நமக்கும் இதே நிலைமை வரும். இதே மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்கும். அப்படின்ற பயம் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க.